ஆன்லைனில் 1 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்ட விவகாரத்தில் மோசடி அரங்கேற்றப்பட்டதை அடுத்து பணத்தை திரும்பிக் கேட்டு தாய் மகன் கடத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று திருமால் ராஜேந்திரன் முனுசாமியிடம் கூறியிருக்கிறார். சசிகுமார் கூறியதை நம்பி திருமால் ராஜேந்திரன் முனுசாமி ஆகிய 3 பேரும் பல தவணைகளாக 1 கோடியே 5 லட்சம் ரூபாயை பெற்றிருக்கிறார்கள். இந்த முறைகேடு தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கார்முகில் இணைக்கிறார். கார்முகில், இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கிருஷ்ணகிரி சுங்கசாவடி அருகே உள்ள ஆசாத் நகரை சேர்ந்தவர் தான் சேகர். இவரது மனைவி தேவி. இவருடைய மகன் சசிகுமார் என்பவர் ஆன்லைன் ட்ரேடிங் நடத்தி வந்தார். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பர்கூர் தாலுகா கொண்டப்பநாயக்கு பக்கம் உள்ள பாகிமானூரை சேர்ந்த திருமால் மற்றும் குருபரப்பள்ளி, அதாவது கிருஷ்ணகிரி அருகே உள்ள குருபரப்பள்ளி அருகே உள்ள போடர்பள்ளி கிராமத்தை சேர்ந்த ராஜேந்திரன் மற்றும் முனுசாமி அவங்க கிட்ட அதிக நீங்க முதலீடு செய்தால் உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சசிகுமார் கூறி அவர் தெரிவித்து நம்பிக்கையை வர வச்சிருக்கிறாரு. அதை நம்பி திருமால், ராஜேந்திரா, முனுசாமி 3 பேரும் கிட்டத்தட்ட பல முறை 1 கோடி 5 லட்சம் ரூபாய் சசிகுமார் கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த சசிகுமார் என்ன பண்ணிருக்கிறாரு, மறுபடியும் அவர் பிட்காயின் முதலீடு செஞ்சு அதுல எனக்கு பணம் இழப்பு ஏற்பட்டுச்சு, அதனால பணம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தர்றேன், அதாவது சிறு சிறுகையாக தருகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இதே அடுத்து அவர்களும் நம்பி அடிக்கடிக்கு பணம் கேட்டு தொந்தரவு பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டு வந்தனால இவங்க என்ன பண்றாங்க, திருமால், ராஜேந்திரன் 3 பேரும் ஒசூர் கிட்ட வாங்க, ஒசூர் கோட்டை மாராமேன்னு ஒரு கோயில் இருக்குங்க, அந்த கோயில் கிட்ட வாங்க, அங்க நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சசிகுமாரை வர வைக்கிறாங்க. சசிகுமாரோட அவங்க தாயாரும் தேவியும் வந்திருக்காங்க. இவங்க உடனே இவங்க கார் வந்தவங்க உடனடியாக அவங்க 2 பேரையும் கடத்திருக்காங்க பெங்களூருக்கு கடத்தி போயிட்டு அங்க போய் மிரட்டியிருக்காங்க. அங்க போய் மிரட்டின உடனே அவர் சசிகுமார் என்ன பண்றாரு, அவங்க தம்பிகிட்ட சொல்லிட்டு அவங்க சகோதரர்கிட்ட வசந்தகுமார் என்றவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவர் உடனடியா 1 லட்சம் ரூபாய் மட்டும் முதலமா பணத்தை அனுப்பியிருக்கிறார் அவரோட வங்கி கணக்கு. உடனே அந்த பணத்தை 3 பேரும் பிரிச்சு எடுத்துட்டாங்க. இந்த நிலையில் இந்த கடத்தல் தொடர்பாக அவருடைய வசந்தகுமார் என்பவர் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. இந்த புகாரின் அடிப்படையில் இவங்களை தேடி வரும்போது இவங்க அந்த சசிகுமார், தேவியும் விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த நிலையில நேத்திக்கு இங்க வாகன சோதனை, அதாவது ஜூஜிவாடி அருகே தமிழகலையான ஜூஜிவாடி அருகே சோதனை மேற்கொள்ள போது இந்த 2 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேரும் கைது பண்ண 2 பேரும் விசாரணைக்கு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.